அன்பு நண்பர்களே, இன்னைக்கு அன்னிய சமையலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி. கொள்ளுப்பருப்பு சாதமும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ முதல்ல 1/4 கப்பு கொள்ளு எடுத்து ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு சாப்பாடு பச்சரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, சீரகம், சோம்பு, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஆறு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போ அரை கப் தண்ணி, ஊற வச்ச கொள்ளு, சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு. கொள்ளு பருப்பை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். கொள்ளு பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணலாம். கொள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. சாதம் உடையாத மாதிரி கலரிக்கலாம். அடுத்தது சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கப்பு கட்டியான தயிர், 1 வெள்ளரிக்காய், சின்னதாக 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் லைட்டாக கலரிக்கலாம். இப்போ சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னிய சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.